ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் வரக்கூடிய வாரத்திற்கு என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்க்குறது முன்னாடி வீடியோவுக்கு எல்லோரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஷோ பண்ண போகிற இந்த பிரேக் அவுட் ஸ்டாக் எல்லாமே கட்டாயமாக உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதனுடைய பிரேக் அவுட்டில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலாக போயிட்டு இருந்த ஜியோ ஃபினான்ஸ் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடந்து இங்கே மார்க்கெட் சஸ்டைன் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஜிக்ஸாக் மோடு இருக்குது. வரக்கூடிய வாரத்தில் சரிங்களா, இன்ட்ராடேக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் 360 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்குது. கட்டாயமாக உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் இந்த ஸ்டாக்கை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பிரேக் அவுட்டில் எப்போ என்ட்ரி கொடுத்தாலும், நீங்கள் இப்போ தான் ட்ரேட்குள்ளே வந்திருக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது எல்லாமே சின்னதாக ஒரு ப்ராஃபிட் இருக்கும். அந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஹியூஜ் லாஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் இனிஷியலாக உள்ளே வந்தீங்கன்னா டைமிங்கில் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இன்ட்ராடேயில் டார்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் டைமிங்கில் பேஸ் பண்ணுறது நல்லது. இன்னொன்று நான் சொன்ன மாதிரி அந்த பிரேக் அவுட்டில் ஒரு சின்ன ப்ராஃபிட் இருக்கும். அந்த ப்ராஃபிட்டை இமீடியட்டாக ஒரு 3 to 5 minutesல ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ணிங்க அப்படின்னா இனிஷியல் டைமில் அது உங்களுக்கு லாஸ் ஆகாமல் ஒரு நாலேஜில் எடுத்துகிட்டு போகும். அது நல்லாவும் இருக்கும் ட்ரேட் பண்ணச்ச. ஓகேங்களா? இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் பெயிண்ட். ஸோ இதை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு பிரேக் அவுட். ஸோ சஸ்டெயின் ஆகி மார்க்கெட்டில் நல்ல விதத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருக்க. ஸோ இன்னும் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி ஒரு பீக் இருந்தாலும் இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த பிரேக் அவுட்டில் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் இதனுடைய ஹையை மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா 628 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் பிரேக் அவுட் இதில் இருக்குது. இதையும் கட்டாயமாக வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. மூணாவதாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இப்போ நான் காட்ட போகிற இந்த பஜாஜ் ஃபினான்ஸ், இந்த 3 ஸ்டாக்கும் அடுத்து காட்ட போகிற 2 ஸ்டாக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த மட்டும் ஸோ இது நான் ஒரு 6 monthsக்கு முன்னாடியே நான் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இன்வெஸ்டருக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் நான் சஜஷன் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டாக்கை இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக். வரக்கூடிய நாட்களில் இன்ட்ராடேக்கு 7663 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், ஹை அப்படிங்கும்போது ப்ரீவியஸாக ஒரு ஹை இருக்கும் சரிங்களா, அது அளவுக்கு ஈஸியாகவே டார்கெட்டாக பிக் பண்ணும். ஆனால் இது ஸ்விங் ட்ரேடிங்க்கு நல்லாவே இருக்கும். பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் கூட இந்த லெவலில் ரீச் ஆயிரும். 7838 பக்கம் தாராளமாக போயிடும். ஆனால் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேடை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுறது நல்லது சரிங்களா. அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின் சர்வீஸை பொறுத்த மட்டும் சரிங்களா. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் 1909க்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். ஸோ பிரேக் அவுட்டில் நல்ல பையர்ஸ் உள்ள ஆக்குப்பை பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. நல்ல ஒரு பீக் இருக்குது. ஸோ இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போதும் ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இது கட்டாயமாக உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கணும். ஸோ LTIM இதை நான் லாஸ்ட் வீக்கும் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போவும் கொடுக்குறேன். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் லாஸ்ட் வீக்குமே நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இப்போவும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 6453க்கு மேலே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். இன்னும் நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. மண்டே மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்து டாப் 10ல் சரிங்களா, இந்த ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் ஷோ ஆகி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் இருந்தால் கூட ஓகே, அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி வச்சுட்டு பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா மார்னிங் சமயத்தில் நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பை, see you.